ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் 90 டேஸ் சேலஞ்சில் 69வது நாளுங்க. ஸோ நேற்று ஒரு மார்க்கெட்டிங் வேலையாக போயிருக்கும்போது ஒரு நர்சரியில் இந்த நாற்றுகளை பார்த்தேன். ஸோ ஒரு நாற்று 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, இது நாட்டு செவ்வந்தி. நமக்கு ஹைப்ரிட் கிடைக்கிது, நிறைய கலர் கலராக நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நாட்டு செவ்வந்தி. நமக்கு ஹைப்ரிட்டை பொறுத்தளவில் இந்த ஒரு 4 மாதம் அதிகபட்சம் 4 மாதம் நல்லா பூக்கும். அதுக்கப்புறம் அந்த செடி அவ்வளோதான். நம்ம மறுபடியும் அடுத்த சீசனுக்கு மறுபடியும் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாட்டு செவ்வந்தியை பொறுத்தளவில் நமக்கு இந்த சீசனுக்கு பூக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது டார்மென்சியில் போயிடும். ஸோ ஒரு வருஷம் அப்படியே அந்த டார்மென்சியில் செடி உயிரோடு தான் இருக்கும். பூக்கள் இலைகள் வராது, அவ்வளோதான். மறுபடியும் சீசன் வரும்போது பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த செடியை பொறுத்தளவு நாட்டு வகைகளை பொறுத்தளவில் நம்ம அடிக்கடி வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த சீசனுக்கு அதுவே தன்னால் பூக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கலர் காக்கட்டான். ஸோ இதுவும் நல்ல ஸ்மெல் வரும். நமக்கு அந்த புரட்டாசியிலேருந்தே பனி ஆரம்பிக்கும் போது, கொஞ்சம் குளிர ஆரம்பிக்கும் போது அப்படிங்கும் போதுலேருந்தே நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், இது ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ வைக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு செடிக்கு கீழே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ பாருங்கள், நான் கொண்டு வரும்போது லைட்டாக அந்த ஒயிட் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ இது நல்ல செடியாகவே க்ரீன் கலரில் வளர ஆரம்பிக்குது. இதை நல்ல தரமான மண் கலவையில் நம்ம வைக்கணும். ஸோ இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போதே செகண்ட் டேவே நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருப்போம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மழை பெஞ்சதுக்கு அழுகி போயிடுச்சு. இதில் இப்போ நம்ம வைக்கும்போது மண்ணில் நல்ல பயோ ஃபர்டிலைசர் கொடுத்து நம்ம வைக்கணும். இதை அடுத்ததாக தாமரை கிழங்கு. நல்ல ஹெல்தி டியூபருங்க. ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த தாமரை மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட அள்ளி இருக்கு இல்லையா, அது கூடயே தாமரையும் வளர்க்கணும் அப்படின்னு. ஸோ இந்த டைம் இந்த டிசம்பர் பனியில் பார்த்துட்டிங்கன்னா அதே தான், தாமரையும் டார்மென்சியில் போயிடும். அதாவது கீழே கிழங்குகள் வளரும், மேலே பூக்கள் வராது, இலைகள் அவ்வளோ இருக்காது. ஸோ இந்த டைமில் நமக்கு ரேட் கம்மியாகவே கிடைக்கும். மற்ற நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிழங்கு 400 ரூபா 500 ரூபா அப்படி வர டைமில், இந்த டைம் அதாவது இந்த டிசம்பர் மந்தில் நமக்கு 100 ரூபா 150 ரூபா ரேஞ்சுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபெப்ரவரியிலேருந்து வெயில் ஆரம்பிக்கும் போதுலேருந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சரியாக இருக்கும். நம்ம வாங்கி வச்சு வளர்க்கும் போது ஒரு 3 மாதத்தில் பூ வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் எங்கே வாங்கினேன் என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இதில் 6 க்ரோத் டிப் இருக்குங்க. இது கூட அசோலோவும் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. ஸோ அதையும் இன்றைக்கி செட்டப் பண்ணிடணும். ஸோ நேற்று வந்ததுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அது வரும்போது இந்த இலைகள்லாம் கொஞ்சம் டல்லாக இந்த 3 லீவ்ஸ் டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்படி தண்ணியில் போட்டு வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்தே கொஞ்சம் இந்த கிழங்கு வளர்ந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இதையும் நடவு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடலாம் இன்றைக்கி. தாமரை நட்டுறதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ முள்ளங்கி பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது அப்படியே எடுத்துக்கலாம். சின்ன முள்ளங்கி, இது கூட கொஞ்சம் கீரைகளும் ஹார்வெஸ்ட் பண்ணலான் இருக்கு. இதில் நிறைய வித்தியாசமான கீரைகள் இருக்குது. ஒவ்வொரு தொட்டியில் தேடிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு தேவையான கீரைகள் எல்லாமே கிடச்சிரும்.
இன்றைக்கான அறுவடை பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 2-3 வகையான கீரைகள் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான கீரைகள். கூடவே ஒரு முள்ளங்கியும் கூட. இப்போ வந்துட்டு தாமரை வந்து பதியம் வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வரும். தாமரை பதியம் வீடியோ வந்து தனி வீடியோவை நான் வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.